ஜோதிபாய் பூலே. ஜோதிபாய் பூலே வந்து 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. 1852 ஒடுக்கப்பட்ட பள்ளிகளை வந்து பூனேயில் திறக்கிறாங்க. சத்யஜோதக் சமாத் என்னும் உண்மை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. பூனேல் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க. விதவை வருமானத்தை ஆதரிக்கிறாங்க. ஜோதிபாய் பூலே அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலேயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறாங்க. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்குகிறாங்க. அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து நாராயணகுரு. கேரளாவில் வந்து நாராயணகுரு பிறக்கிறாரு. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து கவிஞராகவும் திகழ்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக இவர் வந்து வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறாங்க. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அருவிபுரம் என்னும் ஊரில் வந்து பெரிய ஒரு கோயிலை வந்து கட்டுறாங்க. குமரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் வந்து இவங்க 2 பேரும். ஐயன்காளி வந்து 1863 திருவனந்தபுரத்தில் வேங்கனூரில் பிறக்கிறாரு. திருவிதாங்கூரியோட ஆட்சி பகுதியாகவும் குழந்தையாக இருக்கும்போதே சாதி பாகுபாடு காரணமாக சாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவர் ஆகிறாரு. பொது இடங்களுக்கு செல்லுதல், கல்வி கற்க இடம்பெயர்தல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடி நாராயணகுரு வந்து ஊக்கம் பெற்ற நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1807 வந்து சாதுஜன பரிபால சங்கம் வந்து என்ற அமைப்பை வந்து நிறுவினார். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து இஸ்லாமிய சீர்திருத்தம். 1857 வந்து பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் வந்து முஸ்லீம்கள் வந்து மேற்கத்திய பண்பாட்டை வந்து சந்தேக கண்ணோடு பார்த்தனர். மேற்கத்திய கல்வி பண்பாடு அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத வந்து அவங்க ஆபத்தாய் அமையுமோ என அஞ்சியது. அதனால் முஸ்லீம்கள் வந்து ஒரு சில பிரிவினை வந்து மேற்கத்திய கல்வியில் பயில முன்வந்தனர். அதில் வந்து சையத் அகமது கான் டெல்லியில் வந்து உயர்குடியில் அவர் பிறந்தார். படிப்பறிவின்மையை குறிப்பாக நவீன கல்வியறிவுமே இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவித்தது. அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என கருதினர். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்களுக்கு நலன்கள் பேணப்படும் என அவர் நம்பினார். அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் வந்து 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதியா ஆண்டில ஓரியண்டல் கல்லூரி வந்து நிறுவினார். அது 1920 வந்து கல்லூரி உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது.